நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு யூனிட் ப்ரிஃபிக்ஸ். யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சிம்பிள் பிளேஸ்டு பிஃபோர் த symbol of a unit to specify the order of magnitude of a quantity அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ 10 kg 1000 kg அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1000 அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக 10⁻³ அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி 10ஓட பவராக அந்த மேக்னிடியூட் நம்பர்ஸை 10ஓட பவராக மாற்றி ஷார்ட்டாக நம்ம சொல்கிறது தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு யூனிட்டுக்கு பயன்படுத்துறதுனால இதை யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிரஸ் வெரி லார்ஜ் ஆர் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ். இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி லார்ஜ் குவான்டிட்டி. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கரும்பெல்லாம் எடை போடுறப்ப டன்னு, அதாவது 5 டன்னு 10 டன்னு 15 டன். ஒரு டன் அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இதோட மாசு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், மைன்யூட்டாக. அதை நம்ம 10⁻⁻⁶ அதாவது -10ஓட பவர் மைனஸில் சொல்லுவோம். இது ஸ்மால் ப்ரிஃபிக்ஸு சொல்லக்கூடியதுக்கு மைனஸ் வேல்யூவும், லார்ஜ் வேல்யூஸை சொல்லக்கூடியதுக்கு 10⁻+ வேல்யூஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கிலோ அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம். இப்போ 1 கிலோ அப்படின்னா 1000 கிராம். இதை யூனிட் ப்ரிஃபிக்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம். அந்த கிலோகிராமை நம்ம 10⁻³ அப்படின்னு யூனிட் ப்ரிஃபிக்ஸில் நம்ம சொல்லுவோம். A unit prefix stands for a specific positive or negative power of 10. இப்போ இந்த யூனிட் ப்ரிஃபிக்ஸை நம்ம அதாவது ஸ்பெசிஃபிக்காக லார்ஜ் குவான்டிட்டியை சொல்கிறப்ப பாசிட்டிவையும், ஸ்மால் குவான்டிட்டியை சொல்கிறப்ப நெகட்டிவ் பவரையும் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் பவர் ஆஃப் 10ல் நம்ம சொல்லுவோம். இப்போ 10⁻⁻² அப்படின்னா அதை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 10⁻³ அப்படின்னா கிலோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1000 ஆர் 10⁻³ அப்படின்னு சொல்கிறோம். சம் யூனிட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் கிவன் பிலோ இன் த டேபிள். உங்களுக்கு கீழே சில யூனிட் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். The physical quantities vary in different proportion, like from 10⁻⁻15 being the diameter of nucleus, 10⁻26 meter being the distance between two stars, and 9.11 into 10⁻31 kg being the electron mass அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு சில வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது லார்ஜ் குவான்டிட்டியில் 10⁻15 மீட்டர் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நியூக்ளியஸோட வேல்யூ டயாமீட்டர் ஆஃப் த, இப்போ நியூக்ளியஸ்ங்கிறது ஆட்டம்ங்கிறது மிக நுண்ணிய துகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆட்டம்க்கு உள்ளே இருக்கக்கூடியதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியஸோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻26 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்டார்ஸ். இப்போ நம்ம ஸ்பேஸில் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறோம். 2 ஸ்டார்ஸுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.11 into 10⁻31 kg. நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட் ப்ரிஃபிக்ஸை கிவன் டேபிளில் என்னென்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பவர் ஆஃப் டென்ஸு, அதாவது இது கிரேட்டர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10ஓட பவர் ப்ளஸில் இருந்தால் அதை கிரேட்டர் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 10⁻15 அப்படிங்கிறத பெடா பி அப்படிங்கிற சிம்பிளில் நோட் பண்ணுறோம். 10⁻12 அப்படின்னா டெரா,
டி அப்படிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். இப்போ 10⁹ அப்படின்னா ஜிகா, ஜி அப்படிங்கிற சிம்பலில் சொல்கிறோம். 10⁶ அப்படின்னா மெகா. நீங்கள் இந்த ஜிபியில் மெகாபைட், ஜிகாபைட் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த 10⁹, 10⁶ அப்படின்னு சொல்கிறதுலாம். அதே மாதிரி 10⁶ அப்படின்னா மெகா, சிம்பல் வந்து எம். 10⁻³ அப்படின்னா கிலோ, அது கே அப்படிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். அதே மாதிரி 10⁻² அப்படின்னா ஹெக்டோ, ஹெச் அப்படிங்கிற சிம்பலில் சொல்கிறோம். 10⁻⁻1 அப்படின்னா டெசி, 10⁻⁻1 அப்படின்னா டெக்கா, டிஏ அப்படிங்கிற சிம்பலில் சொல்கிறோம். 10⁻⁻1 அப்படின்னா டெசி அப்படின்னு சொல்கிறோம். அதை டி அப்படிங்கிற லெட்டரில் சொல்கிறோம். அதே மாதிரி 10⁻⁻2 அப்படின்னா சென்டி அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். 10⁻⁻3 அப்படின்னா மில்லி அப்படின்னு சொல்கிறோம். அதை எம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம், அதாவது சிம்பலில் சொல்கிறோம். அதே 10⁻⁻6 அப்படின்னா மைக்ரோ, மியூ அப்படிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். 10⁻⁻9 அப்படின்னா நானோ, என் அப்படிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். 10⁻⁻12 அப்படின்னா பிகோ, பி அப்படிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 10⁻⁻15 அப்படின்னா ஃபெம்டோ, எஃப் அப்படிங்கிற சிம்பலில் நோட் பண்ணுறோம். நம்ம 10ஓட பவர்ஸ் ப்ளஸ்ஸில் இருந்தால் அது கிரேட்டர் பவர்ஸ்ன்னு சொல்கிறோம். 10ஓட பவர்ஸ் மைனஸ் நெகட்டிவில் இருந்ததுன்னா அதை ஸ்மாலர் பவர் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நீங்கள் இந்த டேபிளேஷனை உங்களோட, அதாவது ஃபேர் நோட்டில் அல்லது உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு நோட்டை போட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிளாஸஸ் வருதோ அதை நீங்கள் டேட்டை போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நீங்கள் நோட்டில் டேபிளேஷன் போட்டு ரைட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க, படித்து எழுதி பாருங்கள். பின்னாடி டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ரூல்ஸ் அண்டு கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் தர் சிம்பிள்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி எஸ்ஐ யூனிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொன்று குவான்டிட்டிஸ்க்கும் ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி வந்து ரைட் பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், the units named after scientists are not written as a capital initial letter. இப்போ நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு, ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட்டு. இப்போ இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்தந்த சயின்டிஸ்டோட நேமால் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ரைட் பண்ணுறப்ப நேமாக இருந்தாலும் எஸ்ஐ யூனிட்டில் ரைட் பண்ணுறப்ப ஸ்மால் லெட்டர்ஸில் மட்டும்தான் ரைட் பண்ணணும், கேப்ஷன் லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரூல். நெக்ஸ்ட் ஒன், த சிம்பிள் ஆஃப் த யூனிட் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் should be written by initial capital letter. எக்ஸாம்பிள் ஃபார் n. அதாவது இப்போ நியூட்டன் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் ரைட் பண்ணலாம், அல்லது கேப்ஷன் லெட்டரில் என் அப்படிங்கிறத மட்டும் கேப்ஷனில் சொல்லலாம். இப்போ ஆம்பியர் அப்படின்னா ஆம்பியர்னு எழுதுனா ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் ரைட் பண்ணணும், சிம்பிளில் நோட் பண்ணால் ஏ அப்படின்னு கேப்ஷனில் நோட் பண்ணணும். அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் சிம்பிள்ஸ் ஃபார் யூனிட் not derived from a proper noun. அதாவது இப்போ m for meter and kilogram, kg for kilogram. இப்போ ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம அந்த யூனிட் சிம்பிள்ஸை ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ மீட்டர் அப்படின்னா கேபிட்டல் எம் போடக்கூடாது, இப்போ கிலோகிராம்னா கேபிட்டல் கேஜி அப்படின்னு நோட் பண்ணக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நோ ஃபுல் ஸ்டாப்.
இப்போ ஒரு யூனிட் எழுதி அதுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. ஆர் அதர் punctuation marks should be used within or at the end of symbols. அதாவது இப்போ 50 மீட்டர் 50 கிலோ அந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஃபுல் ஸ்டாப்பை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சுவேஷன் மார்க்ஸு கமா அது ஹாஃப் செமிகோலன் இந்த மாதிரி எதையுமே நோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், the symbols of the unit are not expressed in plural forms. இப்போ நம்ம ப்ளூரல் ஃபார்ம்லேயும் இந்த சிம்பிள்ஸை நம்ம யூனிட்டை நோட் பண்ணக்கூடாது. இப்போ 1 kg அப்படிங்கிறதும் இப்போ 10 kgனா 10 kgs அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் 10 kg அப்படின்னு மட்டும்தான் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், when the temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. இப்போ நம்ம டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்டு கெல்வின் சொல்கிறோம். இங்கே நம்ம டிகிரி கெல்வின் அப்படின்னு ரைட் பண்ணக்கூடாது. செல்சியஸ்க்கு மட்டும் ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டும் டிகிரியை யூஸ் பண்ணணும். கெல்வினுக்கு அந்த டிகிரி அப்படிங்கிறத நோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், use of solid is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol. Not more than one solid is used. Example, இப்போ மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்பீடோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்டு. மீட்டர் எஸ்ஸுக்கு மேலே -1 அப்படின்னு ரைட் பண்ணலாம், அல்லது மீட்டர் /s அப்படின்னு நோட் பண்ணலாம். அதை மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு மட்டும்தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the number and unit should be separated by a space. இப்போ 10 kg அப்படின்னா அந்த 10யும் கேஜியும் ஒன்றா சேர்த்து ரைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேஜி அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். அதே இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளில் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூனிட்டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு. அதை 15 ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்ட் மெத்தடு. நாட் ஆஸ், அதாவது 15 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஒன்றா சேர்த்து ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்டு. எக்ஸாம்பிள், ஆம்பியர் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் ஆம்ஸ். அதாவது அவங்க சயின்டிஸ்ட் எந்த மாதிரி யூனிட்ஸை கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக ரைட் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏஎம்பி ஆம்ப்னோ அல்லது செகண்டை எஸ்இசி அப்படின்னு ஷார்ட்டாகவும் நம்ம ரைட் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி வரையறை கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் ரைட் பண்ணணும். ஸ்மால் லெட்டரில் எழுதுனா ஃபுல்லாக ஆம்பியர் அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அதே கேப்ஷனில் நோட் பண்ண ஏ அப்படின்னு கேப்ஷன் ஏல மட்டும்தான் நோட் பண்ணணும். நமக்கு வேணுங்கிற மாதிரி செகண்டை எஸ்இசினோ ஆம்பியரை ஏஎம்பி அப்படின்னும் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the numerical values of physical quantities should be written in scientific form. அதாவது இப்போ நியூமெரிக்கல் ஃபார்ம்ஸ் அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எப்படி ரைட் பண்ணும் சயின்டிஃபிக் ஃபார்மில் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி ஷுட் பி ரிட்டன் ஆஸ் 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் பர் கியூப். அவங்க எப்படி கொடுத்துருவாங்களோ அது அப்படி தான் எழுதணும். நம்ம 13,600 கிலோ மீட்டர் கியூப், அதாவது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு ரைட் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மில் மட்டும்தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் டைமு, மாசு, லென்த்து, டெம்பரேச்சர் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனிட்ஸை எப்படி ரைட் பண்ணணும்,
அதே மாதிரி யூனிட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆஃப் டென்ஸு, கிரேட்டர் பவர்னால் என்ன, ஸ்மாலர் பவர்னால் என்ன, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸ்மாலர் பவர்ஸ் அப்படின்னா 10ஓட பவர் நெகட்டிவில் இருக்கும், கிரேட்டர் பவர்ஸ்னால் 10ஓட பவர் பாசிட்டிவாக இருக்கும். அதை எதுக்கு எங்கே பயன்படுத்தணும், அதோட நேம்ஸ் என்ன, அதோட சிம்பிள்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த யூனிட்ஸை நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்னு. ஹவு டு ரைட் த ரூல்ஸ் அண்டு கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின். அதே மாதிரி ஸ்மாலர் யூனிட்ஸ் அண்டு கிரேட்டர் யூனிட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சிம்பிள்ஸை இங்கே தனித்தனியாக டேபிளேஷன் போட்டு 10ஓட பவர், அதாவது 10 பவர் 15லேருந்து 10 பவர் 1 வரைக்கும் ஒரு டேபிளேஷன் ஆகும், 10 பவர் -15லேருந்து -1 வரைக்கும் ஒரு டேபிளேஷன் ஆகும். தனித்தனியாக நீங்கள் ரைட் பண்ணி அதை மெமரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ டு ஆல்.